ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 29 ஆஃப் சுயோலுக்கம். மார்னிங் ப்ரீ ஒர்க் அவுட்டா ஒரு ரெட் பனானா எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. நண்பர்களே, நீங்க இன்னும் மெர்சல் வாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நமக்கு புல் டே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட் லிஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 160 கேஜி டெட் லிஃப்ட் வந்து ட்ரை பண்ணேன், பட் ஆனா தோத்து போயிட்டேன் நண்பர்களே. அடுத்து என்ன பண்ண போறோம் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஐ வில் நெவர் கிவ் அப் நண்பர்களே. நெக்ஸ்ட் பைசப்ஸ் ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு ஹை புரோட்டீன் குளுக்கல் ஷேக் அடிச்சுட்டு சமத்து குட்டியா ரெடி ஆயிட்டு நம்ம அழகை ரசிச்சுட்டு நம்மளோட காடி எடுத்துட்டு மன அமைதியை தேடி கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்க மருதமலை கோவிலுக்கு வந்துட்டோம். எந்த கோவிலுக்கு வந்தாலும் என்னோட பிள்ளையார் அப்பாவை பார்த்தாலே என் மனசு ரொம்ப சந்தோஷமாயிருது. நெக்ஸ்ட் முருகையாவை சந்திக்கிறதுக்காண்டி லைன்ல போயிட்டு ஃபைனலி சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு டேஸ்டியான பன்னீர் பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஃப்ரெண்டு வேலை விஷயமா கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. வந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு ஈவினிங் தான் ட்ரெயின். ஸோ பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற ப்ரூக்ஃபீல்ட் மாலுக்கு போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து சுட சுட பணியாரமும் காஃபியும் குடிச்சிட்டு அவங்கள ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதே அந்த சாங்குக்காண்டி தான். வீட்டுக்கு வந்து அழகான டின்னரை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கியாச்சு. டாடா பாய். சுய ஒழுக்கத்தோட இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.